அந்த வண்டி ஒரு நல்ல விலைக்கு வித்து கொடுங்க. என்னையா புது வண்டியா இருக்கு, இன்னும் நம்பர் கூட வாங்கல, இதை போய் விற்க சொல்ற? அப்புறம் என்னண்ணே, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு புது வண்டி எடுத்து வந்திருக்காருண்ணே. போய் 1 லட்ச ரூபாய் கொடுத்து ஸ்ப்ளெண்டர் எடுத்து வந்திருக்காருண்ணே. இன்னும் 1 லட்சம் ரூபாய் சேர்த்து கொடுத்தாருன்னா பெரிய பெரிய வண்டி லுக் வைஸா நிறைய இருக்குண்ணே. எங்களையும் கூட்டிட்டு போலண்ணே. ஒருவேளை கூட்டிட்டு போயிருந்தா தெளிவான வண்டியா எடுத்து கொடுத்துருப்போம்ல. டேய் என்னங்கண்ணா உங்க பிரச்சனை? ஏன்டா என்னை விட்டு வண்டி எடுத்தீங்க நேரம் வந்தீங்க? இரியா மாமா, அந்த வண்டியை நல்ல ரேட்டுக்கு வித்துருவான். வண்டியை விற்கிறீங்களா? டேய் ஏன்டா மாமா இதை கொடுத்து விட்டு கூட 1 லட்ச ரூபா போட்டு பெரிய வண்டியா நல்லா லுக்கா வேற வண்டி எடுத்துருவோம்யா. இந்த காலத்துல போய் இந்த வண்டி எடுத்திருக்க. இந்த வண்டி எடுத்திருக்கனா? என்னென்ன சொல்றாங்க இவங்க? டேய் 1 லட்ச ரூபாயோட மதிப்பு என்னன்னு தெரியுமாடா உங்களுக்கு? ஐயா இந்த உலகத்துல நீங்க சொல்ற வண்டிலாம் வெறும் 10,000 ரூபா முன்பணம் கட்டினா கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் லோன் கட்டி யாரா சாகுறது? உனக்கே தெரியும். முன்னாடி நான் அந்த வண்டி தான் ஓட்டினேன், இப்போ இந்த வண்டி தான் ஓட்ட போறேன். டேய் என்னோட தேவைக்கு இது தங்கம்டா. அடுத்தவன் என்ன பெருமையா பேசணுன்றக்காண்டி கடை வாங்கி வண்டி எடுத்துட்டு பின்னாடி கடன் கட்ட முடியாம கஷ்டப்படுறது எனக்கு தேவையில்லடா. ஆனா ஒண்ணுடா, ஒவ்வொரு தடவையும் நீங்க என்ன கிண்டல் பண்றப்பெல்லாம் ஏதோ விளையாட்டு பண்றீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் உண்மையா புரியுது, உங்களுக்கு வாழ்க்கையை பத்தின புரிதலே இல்லடா. ஆனா நீங்க தப்பா நினைச்சுக்காங்கண்ணே. இனிமே இவங்களோட எல்லாம் நான் பேசுறதா பழகிறதா இல்லைண்ணே. தள்ளுங்கடா, நான் வண்டி எடுத்துட்டு போறேன். ஆனா ஒண்ணுடா, சொந்த காசுல 1 ரூபா கூட கடை இல்லாம வண்டி எடுத்து பாருங்க. அப்பதான் அதோட கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு புரியும். யோ மாமா, ஏன் கோமா பேசிட்டு போற? வண்டி லுக்குக்காக தான் சொல்றோம். என்னடா டேய், எப்போ வந்தாலும் நல்லா ஜாலியா கலகலப்பா பேசி போறாலும் இப்படி கோவப்படுத்தி அனுப்புறீங்க. சரி பங்காளி விடுறா, ஃபீல் பண்ணாத. அதுக்கு ஃபீல் பண்ணலாடா. அந்த ஆள் வாட்டுக்கு விட்டுட்டு போயிட்டாரு. நீ வீடு வரைக்கும் நம்ம நடந்தே போகணும். டேய் தம்பி, உங்க மாமா திரும்ப வராரு பாரு. யோ மாமா, செதர்தியா? என்னத்த கொதறது? பீஸ் அதை கொடுத்துட்டு டாப் வேரியன்ட் எடுத்து வந்திருக்கு. என்னடா அது? அடியே மாப்பிள்ளையலா, டாப் வேரியன்ட்டும் இல்ல, டூப் வேரியன்ட்டும் இல்ல, அதே ஸ்ப்ளெண்டர் தாண்டா என் நொன்னையலா. இங்க பாரு, முன்னாடி ஹெவி டியூட்டி கிராஸ் கார்டு. ஏன் பெரிய வண்டிக்கு மட்டும் தான் போடுவீங்களா? நாங்க ஸ்ப்ளெண்டருக்கும் போடுவோம். அது மட்டும் இல்ல, பின்னாடி பேக் ரெஸ்ட், உட்கார்றவங்க சேஃப்டிக்கு வித் புசு புசு குஷனோட, அதுவும் இல்லாம இந்த லக்கேஜ் கேரியரோட. இங்கே மாமா பந்தாக்காண்டி இதெல்லாம் மாட்டலடா. வண்டியோட பாதுகாப்புக்காண்டி, வண்டி ஓட்டுற என்னோட பாதுகாப்புக்காண்டி, பின்னாடி உட்காரவங்க பாதுகாப்புக்காண்டி தான் மாட்டியிருக்கேன். அது மட்டும் இல்ல, நல்லா கேட்டுக்க, இப்போ வண்டிக்கு லுக்கு வந்துருச்சு, சேஃப்டிக்கு சேஃப்டி வந்துருச்சு. ஒரே கல்லுல 2 மாங்கா. யோ லுக்கு உண்மையில பயங்கரமா இருக்கியா? இருடா பங்காளி, குவாலிட்டி எப்படி இருக்கு? குவாலிட்டியா? எந்த இடத்துல பொருள் வாங்கினா குவாலிட்டியா இருக்குமோ அங்கே தான்டா பொருள் வாங்கினேன், வேற எங்கேயும் வாங்கல. நம்ம அண்ணனோட வெப்சைட்ல தான் வண்டி புக் பண்ண கையோட ஆர்டர் போட்டேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா கீழே தெரியுற நம்பருக்கு பம்பர்னு வாட்ஸ்அப் பண்ணுங்க, லிங்க் வர தொட்டு வாங்கிக்கோங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அழகா இருக்கிற பொருள் ஆசைப்பட்டு வாங்குறத விட நம்ம ஆசைப்பட்டு வாங்கின பொருள் அழகா வச்சுக்கிறதாண்டா மனுஷனுக்கு அழகு. பாடுறா மாமா போட்ஸா பேசுறாரு.